பட்டுமா? மம்மி, நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துட்டு? நீங்கள் போங்க, நான் கிளம்புறேன். இப்போ என்னாச்சு? நான் உங்கள் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா நீங்கள் நீலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம்ல. வந்துடுறேன்ட்டு இந்நேரம் கழிச்சு வந்து போட்டு அந்த மனுஷன் உட்காந்துட்டே தூங்குறாரு. அதான் விட்ரூம்ல வேலைக்காரங்க நான் எல்லாம் சேர்ந்து தூக்கி படுக்க வச்சுட்டோம். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. உனி அவங்க அம்மா பத்திரகாளி ஆடுவாளே. ஏன் கூறுகிட்ட கிளவி இப்படி பண்ற? அது ஆத்தாளுக்கு தான் கூறலினா உனக்கு கூறலியாடி? இவ்வளோ நேரம் ஃபங்க்ஷன் கூட்டி வந்து உட்கார வச்சுட்டு சோத்தை கொடுத்து மாத்திரை கொடுத்தா மருந்து சாப்பிட்ற மனுஷன் தூங்காமையா இருப்பாரு. பேசா கிறுக்கச்சியாட்ட. 2 பேருமே கிறுக்கச்சியாட்ட தான் பேசிட்டு இருக்கிறீங்க. மகனை நிக்க வச்சுட்டு அவங்க அம்மா பேசிட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு சிவனேன்னு என்னடா பண்ணலாதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ ஏன் என்ன கூத்துடுற? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாளைக்கு போல வீட்டுக்கு போங்க. ஆமாம் போ, அவங்க ஆத்தா ஆடாளுன்னு ஆடிடுவான். ஏன் கிளவி? ஆட போடி, நீ எப்போ போல ரூம்ல போய் படு. பாரு, உங்க அண்ணங்கிட்ட சொல்லி டாக்டருக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி கொடு, அவர் போய் படுக்கட்டும், நீயும் போய் படு. ராஜன் அதை உத்தரவு போட்டாங்க குட்டிமா, போய் உடனே செய்யப்போ. அந்த ராஜஸ்ரீ வந்தா இதுவே பேசி சரி பண்ணிடும். ஏண்டி அவைய பையன் நிக்கிறாப்லடி, அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? நீ உட்கார சொல்லு, உட்காருவாரு. ஏய் கிளவி, எல்லாம் ஆத்தாலும் அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் நல்லவங்க, சரியா? மருமக்கமாருக்கு என்னைக்குமே கெட்டவங்க தான். அதுவும் இவங்க அம்மா ஏதோ பசங்களோட நிறுத்திடுச்சு. ஒரு பொட்டப்பிள்ளை மட்டும் இருந்துச்சு, அவங்க அம்மாவும் பொட்டப்பிள்ளையை தான் கட்டிட்டு அழுகும், பசங்களை கண்டுக்காது. அது வேறையா ஏமதினி? இல்லைனா எங்கள் அம்மா எங்கள் 2 பற்றி கண்டுக்கிட்டு தானே இருக்கு. அதான் இல்லையே, ஊருக்கே தெரியுதே. இங்க கிளவி, நாம இத்தனை நாளா இருக்கிறனாலோ இவங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க போட்டோவோ இவங்க அப்பா போட்டோவோ யார் போட்டோவும் இல்லை வீட்டுல. ஐயோ பாட்டிமா, அதுக்குன்னு எனக்கு எங்கள் அப்பா இல்லாமல் இல்லை. எங்கள் அப்பா இருக்காரு, ஆனால் வீடு முழுக்க எங்கள் அம்மா ஃபோட்டோ தான் இருக்கும். அதை தான் அவங்க சொல்ல வராங்க. அப்பா இல்லாம யாராவது வருவாங்களா? அவதான் சொல்றானா நீங்களும்? சரி சரி, போய் படுங்க எல்லாரும். அடி போடி. மனுஷன் திரும்பாமையே பேசுறத கேட்பாருன்னு பார்த்தா திரும்பிட்டாரே. கிளை வேற பார்த்துட்டே இருக்கா. இங்கே ஸ்டே பண்றீங்களா? மம்மிக்கு எதுக்கும் ஒரு கால் பண்ணி கேட்டுட்டு வரேன். சரி, அதுக்கு முன்னாடி உங்கள் தங்கச்சி ரூம் எங்கே இருக்கு? என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறீங்க. தெரியும் தானே, வரும்போது பார்த்துட்டு தானே வந்தீங்க. அங்கே ஆள் இல்லையே. மாமா ரூம்ல போய் தூங்கிப்பா. இல்லை இந்த கிளவி தான் அவளையும் தூங்க வச்சுச்சு என்னவோ. கிளவி என்னடி உங்க அக்கா நீ யோசிச்சிட்டே நிற்கிறேன். ஒரு வேளை வீடு வேண்டாம் ஒன்று வேணாம் பாத்திரத்தில் போய் தூங்குவாளோ என்னவோ. உனக்கு என்ன? உனக்கு செல்ல பேத்தியங்க ரூம்ல தானே இருப்பா. அங்கே காணும், நீயும் மாமாவை தட்டி கொடுத்தா தானே தூங்குவாங்க. நான் ஏன் பேசிக்கிட்டு அதான் கேட்டேன். ரூமு திறந்து கலந்து பால்கனி திறந்து கலந்து தான் அங்கே தான் இருப்பா. ரூம் க்ளோஸ் ஆகிருந்தா தான் என் ரூம்லேயோ இல்லை மாமா ரூம்லேயோ இருப்பா. ஏன் நீவே அவ கூட தூங்குறியாக்கும்? அதுக்கான ஆள் நான் இல்லை, டாக்டர் தான். அவகிட்ட எல்லாம் பர்மிஷன் கேட்க வேண்டியதில்லை, நீங்க இருங்க, அவ கிடக்கா. ஐயோ அதுக்கு இல்லை. அப்புறம் ஆஃப்டர் ஆல் உங்கள் அப்பா ஒரு எச்சியில் பொறுக்கிறவன், நீயே குப்பை தொட்டியில் இருக்கிறத பொறுக்கி தின்னவன். நீ கிட்ட கேட்டுக்கலாம், குழந்தை பெற்றுக்கிட்ட அழகு குறைஞ்சிரும்னு நினைக்கலாமா? வாங்கினது போதுமா இல்லை இன்னும் வேணுமா? ஏய் இங்கே பாரு, குழந்தைங்கிறது கடவுளாக கொடுக்குற பரிசு. காதல் கணிஞ்சு நமக்குள்ளே இருக்கிற ஒரு சொல் உயிராக உருவாகிறது. ஹாஸ்பிட்டல் நடத்துகிற இதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? என்னதான் ஆர்டிஃபிஷியலாக ட்ரை பண்ணாலும் கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் அணுவும் அசையாது. தாய்மைங்கிறது எவ்வளோ ஒரு அற்புதமான உணர்வு தெரியுமா? அதுக்காக தான் இங்கே உலகத்தில் பல பேர் ஏங்கி தவச்சிட்ருக்காங்க. அதை போய் கேவலம் நினச்சி யாராவது அதனால அழகு குறையும்னு நினைப்பாங்களா? அப்படிப்பட்டவங்க முட்டாளாக தான் இருப்பாங்க.
நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் தம்பி. எங்கள் அம்மா பேசுறது எல்லாமே தப்பு தான் பாட்டி. ஆனால் இது சரி சம்மா என் பேத்தி தானே பேசினா, முடிஞ்சு போனதை நீ பேசி என்ன போது விடுங்க. கிளவி குட்டிமா பேசுனதெல்லாம் இருக்கட்டும். ஏதோ இவங்க அம்மா பேசவும் அவ கோவம் வந்து பேசினா சரிதான். ஆனாலும் சிவராமன் சார் எதுவுமே அவனுக்கு கோவம் இருக்குந்தே. வீட்டில் ஏதாவது பிரச்சனைனாலே பிள்ளைங்க முன்னாடியெல்லாம் நாங்கள் பேசிக்க மாட்டோம். அப்புறம் அடுத்த முன்னாடி எப்படி பேசுறது? அதனால தான் அமைதியாக இருந்திருப்பான். ஒரு சிலர் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க, ஒரு சிலர் வேணுட்டு ஏற்றி விடுவாங்களோ, அதுக்கு தான். இல்லை கோவத்தில் என்ன வேணா பேசலான்னு. உங்கள் அம்மா பேசக்கூடாதெல்லாம் பேசினானா? என் பேத்தி தான் அவ வயசுக்கு பேசக்கூடாதெல்லாம் பேசினா. எல்லாம் இருக்கிறதே. கோவமோ பிரச்சனையோ சண்டையோ எதுனாலும் எதுக்கு வந்துச்சுன்னு தான் பார்க்கணும். ஆனால் என் பையனோ பேத்தியோ எங்கள் வீட்டில் யாருமே கோவம் வந்தால் பேசுவாங்கதான். ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அந்த நிமிஷம் அதோட மறந்துடுவாங்க. உங்கள் அம்மா கோவப்படும் போது என்னெல்லாம் பேசுகிறோமோ அதையெல்லாம் மைண்டில் வச்சுக்குவாங்க. கோவப்படும் போது உண்மையை பேசுவாங்க, அதான் அவங்களோட சுயரூபம்னு நினைப்பாங்க. அதனால தான். அப்படியே பார்த்தாலும் குட்டிமா அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பாக பேசலையே. இவங்க அம்மா பேசுனதுக்கு கூட கூட பேசினா அவ்வளோதான். ஆனால் எங்கள் அம்மா அத்தே முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனி இதோட விட்டுருங்க. இனி பிரச்சனையை பெருசு பண்ணிகிட்டே போக வேண்டாம். இல்லை பாட்டி, நான் அங்கிளையோ இல்லை. சுட சுட எதுவும் பேசக்கூடாது டாக்டரே, அதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஆறு போடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். எங்கள் பாப்பா கூட 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 பேசிட்டா, ஆனாலும் எதுவும் கண்டுக்க மாட்டான். ஆனால் உங்கள் அம்மா சாம்ராஜ்யத்தையே அழிப்பேன்னு சொல்லிட்டு போனது எங்கள் பையனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவன் என்ன மனநிலையில் இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து தான் போய் பேசணும். உங்கள் மேலே கோவப்பட மாட்டான். உங்கள் அம்மா மேலே இருக்கிற கோவத்தை உங்கள் மேலே காட்டுற அளவுக்கு என் பையன் ஒன்றும் முட்டாள் இல்லை. இருந்தாலும் பார்த்து பதனமாக தான் நம்ம நடந்துக்கணும். ம் சரிங்க பாட்டி. இனி 2-3 நாள் போகட்டு பெண்ணும், அப்புறம் எதுனாலும் பேசி பார்க்கலாம். ம் சரி எல்லாம் போய் படுங்க. பாரு உங்க அண்ணங்கிட்ட துணி இருந்தா வாங்கி கொடுத்துட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணி தர சொல்லு போ. நான் போறேன் நாத்தா. இனி இவளுக்கு 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறாளுகோ, 2 பேர் கதை கதையா பேசுவாளுகோ. நானும் இதுக்கு இடையில. ஆமாம்மா கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். அண்ணே சொல்லு பார்த்தா. இல்லை ரூமில் ஒன்று காணோம், அதான் வந்தேன். கொஞ்சம் மனசு சரியில்லையா, அதான் இங்கே வந்து உட்காந்தேன். என்னாச்சு? இல்லை நாளைக்கு அந்த வீட்டுக்காரரு நம்ம கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துருவார் தானே? கொடுத்துருவார் அண்ணே, மாமா வச்சு தானே பேசியிருக்கோம். இல்லை பார்த்தா அதான் கொஞ்சம் மனசுக்கு நெடுலாவே இருக்கு. நம்ம மட்டுமே கொடுத்துருந்தா கூட ஏதோ யோசிக்கலாம். மாமா எவ்வளோ பெரிய ஆள் இந்த சொசைட்டியில், அவர் வச்சு தான் கொடுத்துருக்கோம். சப்போர்ட்டுக்கு சத்யன் சாரும் இருக்காரு. முதலாவது அவர் ஐஜி, இப்போ சசினால கமிஷனர் ஆக போறாரு. அப்புறம் என்ன? இல்லை விலங்கு முடிச்சுவேன், ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு தோணுது. பார்த்துக்கலாம் விட அண்ணே, பேசிக்கலாம். இல்லை பார்த்தா நெஞ்சு கருக்குங்குது. அதோன்னு இல்லை அண்ணே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறோமா, அதான் ஏமாந்துருவோங்கிற பயத்தில் அப்படி இருக்கும். அதான் எல்லாரும் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கல்ல, பயப்படாத. ம் சரிவா படுக்க போகலாம். நீலாம ஈஸ்வரம் கிளம்பிட்டாங்களா? இல்லை தெரில, நீலா கூப்பிட்டுட்டு கிளம்புறேனாரு. சரி அவங்க கிளம்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு போய் படுக்கலாம் என்ன? ம் தைரியமாக இரு அண்ணே, பேச்சில் ஒரு பிடிப்பே இல்லை. 1000 பேர் இருந்தாலும் என் தைரியம் என்னமோ என்னைக்கும் நீதான்டா. என்னைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் எப்போவுமே நான் உனக்கு சப்போர்ட்டாக தான் அண்ணே இருப்பேன். அது போதும் நான், எனக்கு என் தம்பினா தம்பி தான், தங்க கம்பி. உனக்கு மட்டும் இல்லை அண்ணே, எனக்கும் எப்பவும் என்னோட தைரியம் எல்லாமே நீதான் நீதான் அண்ணே. போல பேசுகின்ற தெய்வம் நீயே, எதிரே நிற்கும் இமயம் நீயடா. என்னை நானே பார்த்துக்கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கு, அதனாலே தானோ உன்னில் தனி பாசம். ஐ லவ் யூ டா மாமா. ஐ லவ் யூ மை டியர் பாண்டாட்டி. உன்னை எனக்குள்ள போதச்ச உசரா அழகு உன்னடி கொதி தொரச்ச. இனி வரும் ஜென்மம் மொத்த நீயும் தான் வரவா வரணும். கொடுவா, என் கையில் என்ன இருக்கு, என்னத்து கொடுக்க? டே மாமா ஓடுடா. ம், என்ன கேட்குறா இவ? விக்கி ம் அதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல. ம், அது காலையிலே ஆயிடுச்சுமா. இது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு. அப்போ ம் உங்க பெட்டர் ஆஃப்க்கு கிஃப்ட் எதுவும் இல்லையா? ஓ அப்படி. சரி என் பொண்டாட்டிக்கு என்ன கிஃப்ட் வேணும்? என்ன கேட்டாலும் தருவீங்களா என்ன? ம்
என்னால் முடிஞ்சதா இருந்தா ஆ, ஆ, ம் கிஃப்ட்டு எனக்கா என்ன தரதுன்னு தெரியாம தானேம்மா கேட்குறேன் சொல்லு. டெய்லியும் ஆ டெய்லியும் எல்லாருக்கும் நானே பார்க்கணுமா? பார்த்துக்கிறேன். ம் ஒரு ஒரு 1000. 1000 ருபீஸா வேணும் உனக்கு? ம் அப்புறம் கிஸ். போதுமா? ம் என்னை விட்டு இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தீங்களா? அதுதான் பனிஷ்மெண்ட்டு. நல்ல பனிஷ்மெண்ட் தாயே. ஊர் உலகத்துல யாரும் கண்டுபிடிக்காதது நீ கண்டுபிடிச்சிருக்க. உனக்கு பிடிக்காத எதெல்லாம் நான் பண்றனோ அதுக்கெல்லாம் இதே பனிஷ்மெண்ட்டை கொடு. ஓகேவா? அப்புறம் எவ்வளோ ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? ம்ஹும். சொன்னதானமா தெரியும். சசியை ஏன் இன்னும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணல? சேகர கொண்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் சசியை வெளியே விட்டு தானே ஆகணும். ஏன்னா சசி வெளியே இருக்கிற வரைக்கும் தானே சிவாக்கு பாதுகாப்பு. அதுவும் இன்னைக்கு தான் ரேவதியோட என்கேஜ்மெண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதா. எல்லாரையும் வர வச்சு எல்லாத்து கண்ணுலையும் சிவாவையும் ரேகாவையும் ஒன்றா படும்படி செஞ்சுருக்கு. நான் நினச்ச மாதிரி சேகர கொண்டவங்க தானாக வந்து வலையில விடுவாங்க. அதே நேரத்தில் சசினால ரேகாக்கும் சிவாக்கும் பாதுகாப்பும் கிடைக்கும். சசி என்னதான் கோவப்பட்டாலும் சிவாவை நெருங்க மாட்டான். ரேகாவை சசி நெருங்கணும்னு நினைச்சா அதுக்கு நான் விட மாட்டேன். எல்லாம் இப்பதான் கைகுடி வர மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இவளே கெடுத்துட்டுருவா போல இருக்கே. சத்யன், என்னம்மா? உங்கள் கொஞ்சில் கேட்க ஒன்றும் நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கல. சரி, இன்னைக்கு தான் உன் பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. போய் ஹாப்பியாக இருப்போம். அதை விட்டுட்டு பொண்ணுக்கு தான் என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, எனக்கு இல்லை. அதான் மாமியாராக போறியே, கொஞ்சம் என்கேஜா இரு போ. உங்களா? ஏனாச்சும் உனக்கு நான் யாருன்னு கேட்குறேன். ஆமாம், உங்கள் லைஃப்பில் தலையிடுறதுக்கு நான் யார்? நீ அது சரி, அ, என்ன பக்கத்துல எல்லாம் உட்காந்துருக்கீங்க? அப்போ என்ன 7 கிலோமீட்டர் தள்ளி உட்காரணுமா? ஒருவேளை மனுஷன் எனக்கும் அரவிந்துக்கும் என்கேஜ் ஆனதை மறந்துட்டாரோ? இல்லை ம் ஏய் ம் உரிமையெல்லாம் கூப்பிட்றாரு? மொட்டைக்கண்ணி என்ன? இல்லை உங்களுக்கு மட்டும் என்ன கண்ணு மிளகளவு கடுகளவு இல்லை திராட்சை பழம் மாட்டையா இருக்கு? உங்களுக்கும் நல்லா பால் சைஸ் தானே இருக்கு. இது எனக்கு தேவைதான். இதுக்கு வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். ம் படித்தாலும் படிக்கலைனாலும் நாகரிகம் தெரிஞ்சாலும் தெரிலைனாலும் புத்தி மட்டும் மாறாது இல்லை. பண்பாடு வளராத கல்வி என்ன ஒரு கல்வின்னு எனக்கு தெரில. கல்வி மனுஷனை மேம்படுத்தி பண்புலவனா ஆக்கும். யார் இல்லைன்னு சொன்னா? என் பொண்டாட்டி தானே அப்படிங்கிற உரிமையில பாடி ஷேமிங் பண்ணிட்டேம்மா தாயே, மன்னிச்சிரு. ஓ, யார் உங்கள் பொண்டாட்டி? அங்கே நடந்ததுக்கு வீட்டில் வந்து ரகலை பண்ணாமல் இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கணும். இவ ஏதோ ஒரு எண்ணத்துல தான் இருக்கான்னு. அதை விட்டுட்டு நீதாம்மா, நீயே தான். இன்னும் 2-3 நாளில் அரவிந்தோட மிஸ்ஸஸ் நான். உள்ளதானம்மா போகிறேன். ஆமாங்க சார். நீ எனக்கு தெய்வம்மா. இப்போ என் பொண்டாட்டி வலி வந்ததுன்னு 2 குழந்தைகளுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு உள்ள கூட்டிகிட்டு போனாங்க. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைம்மா. கொஞ்சம் பார்த்து சொல்றியாம்மா? உங்க புண்ணியமாக போகும்.
அவிய பேரு பத்மாவதி. பத்மாவதியா? ஆமாங்க. கையை நீட்டி பணத்தை வாங்கியாச்சு. இப்ப இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்க? அண்ணன் வேற ஒரு பக்கம் இருக்கான். அழாதீங்க சார், பிரசவம் முடிஞ்சு உங்க சம்சாரம் நல்லா தான் இருக்காங்க. உங்களுக்கு 2 ஆம்பளை பசங்க பிறந்திருக்குது. பிரியாம்மா, மனசெல்லாம் குளிர்ந்து போச்சு. ஆனா 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 என்னம்மா சொல்ல? ஒரு குழந்தைக்கு லங்ஸ்ல ப்ராப்ளம், அதனால மூச்சு விட ரொம்ப சிரமப்படுது. ஐயோ, நான் இப்ப என்ன செய்ய போறேன்? நான் எப்படி காப்பாத்துவேன் என் பிள்ளைய? இத்தனை வருஷமா கோயில் குளம் அங்கேயும் இங்கேயும் போய் என்னெல்லாமோ பண்ணி பிறந்த குழந்தையாச்சே. சரிங்க ஐயா, வருத்தப்படாதீங்க. நிறைய டாக்டர்லாம் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ம், சரிம்மா, சீக்கிரம் வர சொல்லி பாருங்க. ம். இன்னொரு குழந்தை அ, அ, அது சொல்லுமா. அதுக்கு என்ன, அந்த குழந்தையாவது நல்லா இருக்கா? சொல்லுமா. இல்லைங்க ஐயா, அது தவறிடுச்சு. ஐயோ, ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று பெத்து இப்படி ஆயிப்போச்சே. என் பொண்டாட்டி இதெல்லாம் சொன்னா எப்படி தாங்கிப்பா? என்னாலயே தாங்கிக்க முடியலையே கடவுளே. இப்படி என்ன சோதிக்கிறியே? நான் நீ என்னதான் பண்ணட்டும் உனக்கு? சொல்லு, என்னெல்லாம் பண்றது சொல்லு. வருத்தப்படாதீங்க ஐயா, உங்கள் சம்சாரத்துக்கிட்டேயும் ஒரு குழந்தை தான் சொல்லியிருக்கோம். அந்த குழந்தையும் இப்போதைக்கு இன்குபேட்டரில் தான் வச்சுருக்கோம். டாக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கடுத்து என்னனாலும் பண்ணுங்க. சரிம்மா, என் சம்சாரத்தையாவது பார்க்கலாமா? இல்லைங்க சார், அவங்க மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. மயக்கத்திலே கேட்டாங்க, சொன்னோம். நீ ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் பேசி சமாளிச்சுக்கோங்க. ம், ப்ரெக்னன்சி டெலிவரின்னு ஏற்கனவே அவங்க டிப்ரெஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இதில் இப்படியெல்லாம் வேறு நம்ம விளக்கமாக சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆற போட்டு மெதுவாக சொல்லுங்கள். சரிங்கம்மா. சரிங்க சார், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் ஏதாவது கூப்பிட்றோம். இல்லைம்மா, எனக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லை. இதோ நான் இங்கேயே உட்காந்துருக்கேன், எதுனாலும் உடனே கூப்பிடுங்க. ஐயோ, இந்த ஆள் இங்கேருந்து அனுப்பாம நான் எப்படி வேலை பார்க்குறது? இல்லை சார், இல்லை, உங்களுக்கு ரூம் கொடுத்துருக்காங்களா, அங்கே போய் இருங்க. இல்லைம்மா. சார், சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எங்களை தொந்தரவு பண்ணாம அந்த சைடு போய் இருங்க. எங்க வேலையை எங்களை கொஞ்சம் பார்க்க விடுங்க சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? சரிம்மா, சரி, கோப்படாதம்மா, கோப்படாத, நான் போறேன். ம், சொல்லாதீங்க, செய்யுங்க, போங்க. ம், எப்படியோ இந்த ஆளை அந்த ஆளை போக வச்சாச்சு. இனி ஏன் அணையில சமாளிக்கணும்? என் தலையில கட்டி வச்சாங்களே ஒரு தருதலை, அவனை வேற காணோம். அவன் வந்திருந்தா கூட இவனை அனுப்பிடலாம். அவனை கூட போதையிலேயே இருப்பான், ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கலாம். இவனை என்ன சொல்லி சமாளிக்கிறது? சரி, பார்த்துக்கலாம். நம்மளால முடியாததா என்ன? இரண்ணே, வந்துடுறேன். ஆ, சும்மா எல்லாத்து மேலேயும் கோவப்படாத. நர்ஸுங்கனாலே பொறுமை வேணும், சரியா? இவன் ஒரு ஆகாவளி, பொழைக்க தெரியாதவன். ஆவுனா அட்வைஸ்ன்னு பழைய பஞ்சாங்கத்தை ஆரம்பிச்சிருவான். ம், சரி அண்ணே. சரி, போ.